அந்த வாங்கோ படத்துக்கு ஆனா நான் ஏமாற்றப்பட்டேன். இந்த தமிழ் மக்களுக்காக நான் ஒன்றையோடு சொல்றேன். நான் ஒன்றாவது வேலை செய்ய மாட்டேன். வீதியை வந்து முடக்கப்பட்டு விட்டது. வைத்தியர் வந்து திரும்பி வருவார். வைத்தியருடைய பாதுகாப்பு உறுதிப்பட்ட பின்னரே மக்கள் வீட்டுக்கு செல்வாங்க என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கடந்த வெயிலிலும் மக்கள் வைத்தியருக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு மீடியா விடுங்க உள்ளவோ எங்களுக்கு உடந்தையாரிங்க சொல்றத கேளுங்க. ஓகே, இப்ப வைத்தியரிடம் வந்து நேரடியாக கதைப்பதற்காக ஒரு சில நபர்கள் வந்து உள்ள வந்து செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மக்கள் வைத்தியர் வந்து வெளியில வந்து கதைக்கும் வரைக்கும் வீடு செல்வதில்லை எனவும் போராட்டத்தை கைவிடுவதில்லை எனவும் கூறப்படுகிறது. அரசாங்கம் கொடுத்தது எவ்வளத்தையோ கலவரத்து உங்களை மதிக்கிறோம். நீங்க உணர்வுகளுக்கு மதிப்பு தாங்க. உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு தரணும். கதைக்க விடுங்க சார். டாக்டரோட கதைக்கு கூட்டி வரதுக்கு போனேன். கொஞ்சம் பில்லுக்கு போகணும். இன்டர்நேஷனல் மீடியா understand how to the Sri Lanka. Sri Lanka police everything. நீங்க சொல்றத கேக்குறோம். வைத்தியசாலையின் இடதுபுற பாதை, இந்த பாதையினூடாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் அணிதிரண்டு இருக்காங்க. பாருங்க, கடினமான இந்த வெயிலிலும் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிடுறதா இல்லை. பாருங்க, இவ்வளவு மக்கள் திரண்டிருக்காங்கன்னு பாருங்க. இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும்.
அவரை கலைக்க விடுங்க முதல் அவரை கலைக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காரில் வைத்தியர் வெளியில் வராரு. மணி சத்தம் போடாதே அந்த கதைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு சட்டப்படி நான் போய் என்ன விஷயம் நான் இந்த வரைக்கும் எவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன் ஒருத்தர கூட சாவடியில ஆனா 25 டாக்டர்ஸ் ஃப்ரீயா இருக்கிற மேரம் அங்க செட்டா என்ன பிரச்சனை போடுமாட்டேன் நான் யோசிச்சா எந்த கையால ஒரு சாப்பிடாத 3 நாள் நான் சாப்பிடாத பாக்குறேன் நீயாவே உங்களுக்கு அடிச்சிருந்தா பிரச்சனை வந்து உண்மையாவே நாங்களும் கொண்டு செய்யறோம் பப்ளிக் பாவம் கூட நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செய்தியை மதிக்கிறார் அதாவது நான் சொல்றேன் சார் போலீஸ் சொல்றது என்ன கேட்கணும்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டி மாநில போலீஸ் வாங்கணும் என்னோட எல்லாருமே அந்த வாங்கும் இப்ப மாநில கலப்பட்டு இந்த விஷயம் அந்த வாங்கும் கடலுக்கு ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காக நான் ஒன்றையோடு சொல்றேன் நான் ஒன்றாவது ஆட்சியில் வேலை செய்ய மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடும் அது பேர நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் இருப்பேன் இல்ல இல்ல நாங்கள் நிற்போம் நாங்கள் பத்திரமா உங்க உயிருக்கு நாங்கள் கரண்டி அரசியல் நடக்கலாம் கேட்கிறேன் நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன் நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான் நாளைக்கு நாட்டை திருத்தி காட்டுவேன் நாளைக்கு டாக்டர் நான் உயிரோடு இருக்கு வரைக்கும் அது நடக்காது செத்தா இது நம்ம செத்தா செத்தா கஷ்டப்படுத்த கூடாது
இலக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணும்போது டாக்டர் அர்ச்சுனா இப்ப வந்து மக்களை எல்லோரையும் வந்து காய்ச்சிருக்காரு. என்ன வவுனியா வரைக்கும் மக்கள் கொண்டே விடணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாதுகாப்பா நிறைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்கப்படுமானால் அதுக்கு போலீஸும் ராணுவம் தான் பொறுப்பு என்று சொல்லி கூறியிருக்கிறார். பாத்தீங்கன்னா டாக்டர் கார்ல வெளியில வாராரு. பாருங்க கார்ல வாராரு. இல்ல நான் கலைக்கணும், நாங்க ரொம்ப கலைக்கலாம் நீ கலைக்கணும். வீதியே வந்து முடக்கப்பட்டு விட்டது. வைத்தியர் வந்து திரும்பி வருவார். பலத்த பாதுகாப்போட டாக்டர் இப்ப வெளியில வராரு. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இப்ப வந்து கொண்டிருக்கார். டாக்டர் மக்களுடைய ஆரவாரத்தோட பாருங்க. முடியுமா நடக்குமா? இப்ப டாக்டர் போறார். மக்களும் அவரை தொடர்ந்தே போறாங்க.
ஓகே பாருங்க டாக்டர்ஸ் அந்த வழியிலேயே மக்களும் சிறிது தூரம் போறாங்க பாருங்க. அவர் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மக்கள் பட ஒரு வரவேற்பு, அவருடைய அன்பு எல்லாமே வந்து டாக்டருக்கு கிடைச்சிருக்குது.